வணக்கம் ஃபியூச்சர் ஃபார்மசிஸ்ட்களே. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக சீரியஸா படிச்சிட்டு இருக்கிற என் சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனர்ஜியான ஹலோ. இன்னைக்கு நாம ஃபார்மசூட்டிக்ஸ் மற்றும் புது மருந்து கண்டுபிடிப்பு நியூ ட்ரக் டெவலப்மெண்ட் தொடர்பான 2 செம்மையான ஸ்கோரிங் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு பிசிஎஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம், ரெண்டாவது ஃபேசஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். இத பார்த்து நிறைய பேரு என்னடா இவ்வளோ சயின்டிஃபிக் பேர்களா இருக்கேன்னு ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ற ஷார்ட்கட்ஸ் கேட்டீங்கன்னா அட இவ்வளவுதானான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பேனா எடுத்துக்கங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? பகுதி 1, பிசிஎஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். எஸ்பி சூப்பர் போலிஸ்ட்ரிக். இந்த பிசிஎஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது மருந்துகளோட தரத்தை, அதாவது அப்சார்ப்ஷனை பிரிக்கிற முறை. இங்க ரெண்டே விஷயம்தான். ஒன்னு கரையிற தன்மை, எஸ் சால்யுபிலிட்டி, இன்னொன்னு உள்ளே ஊடுருவும் தன்மை, பி பெர்மியபிலிட்டி. ட்ரிக் எப்பவுமே எஸ்ஸுக்கு அப்புறம்தான் பி வரும்னு மனசுல வைங்க. அதான் எஸ்பி சூப்பர் போலீஸ். இதை வச்சு 4 கிளாஸை ஈஸியா படிச்சிடலாம். கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் ட்ரிக். கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்குற பையன் எல்லாத்துலயும் ஹை மார்க் தான் வாங்குவான். சோ இங்க ஹை சால்யுபிலிட்டி, ஹை பெர்மியபிலிட்டி, HH. எக்ஸாம்பிள்ஸ் ட்ரிக், நம்ம டெய்லி லைஃப்ல அடிக்கடி கேட்கிற சாதாரண ஆனா ஹிட்டான மாத்திரைகள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் வரும். உதாரணம் பாராசிட்டமால் காய்ச்சல், மெட்டோப்ரோலால், ப்ரோப்ரனலால் பிபி, குளோர்ஃபெனிராமின் சளி, கெட்டரோலாக் வலி, மற்றபடி பஸ்பிரோன், டில்டியாசிம், குளோரோக்வின், தியோஃபைலின், வெராபாமில் எல்லாம் கிளாஸ் 1ன்னு ஞாபகம் வைங்க. பாராசிட்டமால் எப்பவும் நம்பர் 1. கிளாஸ் 2 லோ ஹை, LH. ஒன்னுல கம்மி, ஒன்னுல அதிகம். முதல்ல வர்ற சால்யுபிலிட்டி கம்மி, லோ. ரெண்டாவதா வர்ற பெர்மியபிலிட்டி அதிகம், ஹை. எக்ஸாம்பிள்ஸ் ட்ரிக், பெரிய பெயர்கள் மற்றும் ஆன்டி எபிலெப்டிக் மாத்திரைகள் முக்காவாசி செகண்ட் கிளாஸ் தான். ஃபெனிடாயின், கார்பமாசபைன் இதெல்லாம் எப்பவும் செகண்ட் கிளாஸ் தான். அப்புறம் நிஃபிடிபைன், கிளீபன்கிளமைடு, பைகாலுட்டமைடு, எசிட்டிமைடு, ட்ரோக்லைட்டசோன், கூடவே அசைக்ளோஃபெனாக், அமாக்சிசிலினும் இந்த லிஸ்ட்ல வச்சுக்கங்க. கிளாஸ் 3 ஹை லோ, HL. செகண்ட் கிளாஸை அப்படியே திருப்பி போடுங்க. முதல்ல வர்ற சால்யுபிலிட்டி ஹை, ஆனா உள்ள போற பெர்மியபிலிட்டி லோ. எக்ஸாம்பிள்ஸ், அல்சர் மாத்திரை முக்காவாசி இங்க வந்துரும். ரானிட்டிடீன், சிமிட்டிடீன், அப்புறம் நம்ம ஊர் ஃபேவரட் சுகர் மாத்திரை மெட்ஃபார்மினும் கிளாஸ் 3ல தான் வரும். அப்புறம் அட்டினலால், கேப்டோப்ரில், அசைக்ளோவிர், நியோமைசின் பி இதெல்லாமே உடம்புல நல்லா கரையும், ஆனா செல்லுக்குள்ள லேட்டா ஊடுருவோன்னு லாஜிக் வச்சுக்கோங்க. கிளாஸ் 4 லாஸ்ட் பெஞ்ச் ட்ரிக், ஃபெயில். கடைசி கிளாஸ், படிப்புலையும் லோ, ஸ்போர்ட்ஸ்லையும் லோ, அதாவது லோ சால்யுபிலிட்டி, லோ பெர்மியபிலிட்டி, LL. இந்த மருந்தை மாத்திரையா தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்பிள்ஸ், இதுல பெரிய நோய்களுக்கு தர்ற டேஞ்சரான கேன்சர், எய்ட்ஸ் மருந்துகள்லாம் வரும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. கேன்சருக்கான டாக்ஸால், எலாஜிக் ஆசிட், எய்ட்ஸுக்கான வைரல் மருந்துகள் ரிட்டோனாவிர், சாக்வினாவிர், கூடவே டயூரெட்டிக்ஸான ஃபியூரோசமைடு, அசிட்டாசோலமைடு, அப்புறம் சைக்ளோஸ்போரின் ஏ எல்லாமே இதுல தான் வரும். கேன்சர் வைரஸ் ட்ரக் வந்தா கிளாஸ் 4 ஃபெயில். பகுதி 2 ஃபேசஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், 5 படிகள் ட்ரிக். ஒரு புது மாத்திரை கண்டுபிடிச்சாங்கன்னா NDA கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எப்படி விலங்குல இருந்து மனுஷங்களுக்கு செக் பண்றாங்கங்கிறது தான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். உங்க நோட்ஸ்ல மொத்தமா 5 கட்டம் கொடுத்திருக்காங்க, ஃபேஸ் 0ல இருந்து ஃபேஸ் 4 வரைக்கும். ஃபேஸ் 0 மைக்ரோ அளவு. 0னா என்ன? 0 ஒண்ணுமே இல்ல, சைஸ் ரொம்ப ரொம்ப சிறுசு. அதான் இதோட பேரு மைக்ரோ டோசிங் ஸ்டடி. மனிதர்களுக்கு இதுல கொடுக்கும் அதிகபட்ச டோஸே வெறும் 100 மைக்ரோகிராம், அல்லது விலங்குகளுக்கு பலனளித்த டோஸ்ல 1/100வது பகுதியை தான் கொடுத்து பார்ப்பாங்க. ரொம்ப சிறுசு. எதுக்காக பண்றாங்க? டு அப்டைன் பிரிலிமினரி ஃபார்மகோகைனெட்டிக் டேட்டா, அதாவது ஆரம்ப கட்ட ஃபார்மகோகைனெட்டிக், அதாவது ADME செக் பண்ண. நோட், விலங்குகளுக்கான ப்ரீ கிளினிக்கல் செக்கிங் 2 வழிகளில் ஒரே இனத்தில் சப்அக்யூட் டாக்ஸிசிட்டியை செக் பண்ணியிருப்பார்கள். ஃபேஸ் 1 சேசான்னு பார்ப்போம். இது ஹியூமன் ஃபார்மகாலஜி அண்ட் சேஃப்டி, அதாவது மனுஷங்களுக்கு இதை போட்டா சேஃபானு தாங்குவாங்களான்னு பார்க்குற ஸ்டேஜ். பேஷண்ட்ஸுக்கு தரமாட்டாங்க. ஹெல்தி வாலண்டியர்ஸ், ஆரோக்கியமான ஆட்களுக்கு ஒரு 20ல இருந்து 80 பேருக்கு போட்டு பார்ப்பாங்க. இதுல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற MCQ வேர்ட் MTD, டு நோ மேக்ஸிமம் டாலரபிள் டோஸ். மனிதர்கள் எவ்வளவு அதிக டோஸ் வரை இதை தாங்குறாங்கன்னு பார்க்க. ஃபேஸ் 2 எக்ஸ்ப்ளோர் அல்லது டோஸ் செக் பண்றோம். இப்போ நோயாளிகள், பேஷண்ட்ஸ், இதை தெரபியூட்டிக் எக்ஸ்ப்ளோரேட்டரின்னு சொல்லுவாங்க. நோய்க்காக ஒரே மாதிரி குரூப்பா இருக்கிற 100ல இருந்து 500 ஹோமோஜீனியஸ் பாப்புலேஷனை வச்சு செய்வாங்க. எதுக்காக? மாத்திரையோட எஃபிகசி, மாத்திரை நல்லபடியா நோயை குணப்படுத்துதா, டோஸ் ரேஞ்சிங், எவ்வளவு mg டோஸ் கொடுத்தா பலன் கிடைக்கும், மற்றும் சீலிங் எஃபெக்ட் எல்லாம் செக் பண்ணதான். எக்ஸ்ப்ளோரேட்டரி அல்லது எஃபிகசி வந்தா ஃபேஸ் 2ன்னு அடிச்சிருங்க. ஃபேஸ் 3
முத்திரை கொடுத்துவோம், கன்ஃபார்ம். இது தெரபியூட்டிக் கன்ஃபர்மேட்டரி, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. இது பெரிய அளவிலான ட்ரையல். பல்வகை நோயாளிகள் கலந்திருக்கும் பல சென்டர்கள்ல சுமார் 500லிருந்து 3000 நோயாளிகளுக்கு தருவாங்க. இப்போ இருக்கிற பழசு கூட இதை வச்சு உன்னோட பெஸ்டா ஏன் மருந்து பெஸ்டான்னு கம்பேர் பண்ணி பாதுகாப்ப பெருமளவு நோயாளிகள் கிட்ட கன்ஃபார்ம் செய்யற ஸ்டேஜ் இது. ஃபேஸ் 4 மார்க்கெட்ல விற்க போறோம், உஷார். இந்த ஸ்டேஜோட பேரே போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ், அதாவது விற்பனைக்கு பிந்தைய கண்காணிப்பு, ஃபார்மகோ விஜிலன்ஸ். இப்ப மருந்து உலகெங்கும் பல லட்சம் நோயாளிகள் கிட்ட விற்க ஆரம்பிச்சிடுச்சு. பல பிராக்டிசிங் பிசிஷியன்ஸ் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் சார் இவ்வளவு வருஷம் வித்துட்டு இப்ப இன்னும் பாக்குறாங்க? ட்ரையல்ல ஒரு 3000 பேர் தான் போட்டுப்பாங்க. பல லட்சம் பேருக்கு போகும்போது தான் பல ரேல் அண்ட் லாங் டேர்ம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியும். இப்போதைக்கு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், சிறுநீரகம், கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சேஃபானு தெரிஞ்சிக்க இந்த லைஃப் டைம் ஃபேஸ் 4 பயன்படுது. சூப்பர்பா, இவ்வளவு தாங்க ஃபார்மசூட்டிக்ஸ் கிளாசிஃபிகேஷனும் கிளினிக்கல் ட்ரையல்ஸும். எஸ்பி லாஜிக் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி 0னா மைக்ரோ, 1னா எம்டிடி அண்ட் சேஃப்டி, 2னா எக்ஸ்ப்ளோர் எஃபிகசி, 3னா கன்ஃபார்ம், 4னா மார்க்கெட் விஜிலன்ஸ். மைண்ட்ல எவர்கிரீனா ஏறிடுச்சுல. எம்ஆர்பி, அதாவது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. ரிவிஷன் பண்ண நேரம் வந்தாச்சு. உங்க ப்ரிப்பரேஷனை இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போக இந்த கிளாஸ்ல நாம படிச்ச கான்செப்ட்ஸோட கம்ப்ளீட் ஸ்டடி நோட்ஸ் மற்றும் இதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கான MCQ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். லிங்க்ஸ் ஆர் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கட்டாயமா அதை கிளிக் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணிக்கங்க. டெஸ்ட்டை எழுதி பாருங்க. கன்ஃபார்மா மார்க் அள்ளுறோம். விடாமுயற்சியோட தொடர்ந்து படிங்க. அடுத்த சிறப்பான ட்ரிக்ஸ் கிளாஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை.